அனைவருக்கும் வணக்கம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இரவில் வெளிச்சம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சிறுகதை. இந்த மாதிரி சிறுகதைகள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலேன்னா அவருக்கு தூக்கமே வராது. அப்படி ஒரு பழக்கம். அது மட்டுமல்ல, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சிருந்த பணம் முடிச்ச கையில் எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கு யாருக்கு தர்மம் செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருட்டில் நடந்துக்கிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார். தன்கிட்ட இருந்த பணம் முடிச்சை அவசரமாக அவர் கையில் திணிச்சிட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியா யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மனநிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஒரு ஊர் பூரா ஒரே பேச்சு. நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போனாராம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அடடா, போயும் ஒரு திருடனுக்கா உதவி செஞ்சுருக்கோம், பிரயோஜனம் இல்லாமல் போச்சு அப்படின்னு நினைச்சார். சரி, இன்றைக்கு யாருக்காவது உதவி செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணார். இரவு வந்தது. வழக்கம் போல தெருவில் இறங்கி நடந்தார். கையில் பணம் முடிச்சோட எதிரில் ஒரு பெண் உருவம் மங்களா தெரிஞ்சுது. இவர் உடனே அந்த பெண்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி நெறி தவறி நடக்கிற ஒரு பெண்ணின் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அடடா, இன்றைக்கும் தவறுதெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். 3ஆம் நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்போவும் எதிரில் ஒருத்தர் வந்தார். இவர் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டார். மறுநாள் மக்கள் பேசிக்கிட்டாங்க. நேற்று ராத்திரி ஒரு செல்வந்தர் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்ன இது, தினமும் இப்படியே ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம், இதோ பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடலை. உன்கிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டான், அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னன்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணினா அது வீணா போகிறதில்லை. இன்னொரு கருத்து, தர்மம் தன்னை மட்டும் இல்லை, அடுத்தவர்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது. நன்றி, வணக்கம்.